welcome the Rockstar DMC! மா, என்ன சொல்றீங்க? வெறும் பெட்டி தான் இருக்கு. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? அது திருடினது நீதானு தெரிஞ்சா பெரிய ஷாக் ஆக போற. பாக்ஸுக்குள்ள இருந்தது எங்க போச்சு? நீங்க எப்படி கொடுத்தீங்களோ நான் அதே மாதிரி தான் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே தான் எடுத்துட்டு வரேன். செல்வி, நீ திரும்பவும் போய் நகை எடுத்து பாத்தியா? இல்லம்மா, இங்க பார்த்ததோட சரி. திரும்ப நான் அந்த பையை எடுக்கவே இல்ல. சரிம்மா, உங்களை தவிர ரூமுக்குள்ள வேற யாராவது வந்தாங்களா? மேக்கப் போடுறவங்க மட்டும் தான் வந்தாங்க. அப்ப கூட நானும் ரம்யாவும் அங்க மாறி மாறி இருந்தோம். என்ன எங்களை பத்தி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது? அம்மா, உங்களை எல்லாம் இல்லம்மா. கல்யாண பொண்ணு ரூம்ல இருந்த நகையை காணோம். அதான் நாங்க அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ, அப்படின்னா இப்ப எங்களை சந்தேகப்படுறீங்களா? ஐயோ, நாங்க யாரும் சந்தேகப்படலமா. பொதுவா அந்த ரூமுக்குள்ள யாரு வந்தாங்கன்னு தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருமா, உங்க மேல எந்த சந்தேகம் இல்ல. நீங்க உட்காருங்க. அப்படியே எங்க மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் தாராளமா எங்க பேக்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். வேண்டாம், விடுமா. சொன்னா கேளுங்க. பரவாயில்லங்க, நீங்க செக் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த செல்வியோட பேக்கை செக் பண்ணுங்க. அதுல தானே நகை இருக்கு. இப்போ ஓகேவா உங்களுக்கு? ஐயோ, இதெல்லாம் எங்க ஆபீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா எங்க கம்பெனிக்கு தான் கெட்ட பேரு. சரிம்மா, உங்க மேல எந்த தப்பு இல்ல. உட்காருங்க, போங்க. ஐயோ கடவுளே, இந்த நகை எங்க போயிருக்குன்னே தெரியலையே. அம்மா, முதல்ல பதட்டப்படாதீங்க. ரூம்குள்ள வச்ச நகை எங்கேயும் போயிருக்காது. அது மேலதான் எடுக்கிறப்ப எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். அங்க மேலதான் இருக்கும். நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஆமாம்மா, சார் சொன்ன மாதிரி மேலதான் எங்கேயாச்சும் இருக்கும். நாங்க போய் பார்த்துட்டு எடுத்து கொண்டு வரோம். சார் வாங்க. சார் வாங்க. இவங்க போனா மட்டும் நகை கிடைச்சிருமா? கற்பகம், நீ ஒன்னும் பயப்படாத. நகை எங்கேயும் போயிருக்காது. அது எங்கேயும் போகல, உங்க பக்கத்திலேயே தான் இருக்கு.